சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் அவருடைய தந்தையார் எஸ். ஏ. சந்திரசேகரன் அப்ப இருந்த ஜெயலலிதா அம்மையாரை 3 முறை சந்தித்தார். எந்த கூட்டணிக்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற சீமான் அவர்களும் அதிமுகவை ஆதரித்தார். நான் வெட்கப்படுகிறேன் இவர்களோடு கூட்டணி வச்சுக்கிட்டதுக்காக அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் இரவு காலையில் 5 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து அது முடிவுக்கு வராது இருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு. அதாவது தேமுதிக அதிமுக. ஆமா, அந்த அம்மையார் சொன்னாங்க மிக்சர் கிரைண்டரோட ஃபேனும் தரோம் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு ஸ்டாலின் இப்ப இருக்க முதல்வர் அப்ப என்ன சொன்னாரு, வாஷிங் மிஷின் தரோம், ஃப்ரிட்ஜ் தரோம் அப்படின்னாரு. அவர் குடிச்சிட்டு வர சட்டமன்றத்திற்குன்ட்டு அந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மையார் தான் ஊத்தி கொடுத்தாங்களா? இப்ப விஜய் சொல்றாரு இல்லையா, 67லயும் 77லயும் நடந்த வரலாறு திரும்புது. தமிழ்நாட்டிலேயும் அதிகமாக வாக்குப்பதிவு நடந்ததும் அந்த தேர்தல். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி மற்றும் அரசியல் திறனாய்வாளர் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், 2011ஆம் ஆண்டு தேர்தல் பலருக்குமே இன்றைக்கு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நினைவு இருக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இருக்கும். அந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த தேர்தலினுடைய வரலாறை கொஞ்சம் சொல்லுங்க சார். அந்த தேர்தல் பல புதுமைகளை, பல பொது சாதனைகளை வடித்த ஒரு தேர்தல். முதல்ல இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய் அவருடைய தந்தையார் எஸ். ஏ. சந்திரசேகரன் அப்ப இருந்த ஜெயலலிதா அம்மையாரை 3 முறை சந்தித்தார். நடிகர் விஜயனுடைய நற்பணி மன்றம் அதிமுகவுக்கு ஆதரவு தந்தது. எந்த கூட்டணிக்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிற சீமான் அவர்களும் அதிமுகவை ஆதரித்தார். அப்போ முக்குலுத்தோர் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு செல்வாக்கு பெறுகிற அல்லது பெரும் என்று எண்ணிய நடிகர் கார்த்திக், பழைய மறைந்த நடிகர் முத்துராமனுடைய மகன், அவர் ஒரு கட்சி தொடங்குகிறார். அவரும் ஜெயலலிதா அம்மையாரை சந்திக்கிறார். இப்போ ஜெயலலிதா அம்மையார் எதிர்கட்சியில் இருக்காங்க, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஆளும் கட்சியா இருக்கிறது திமுக. திமுக பக்கம் காற்றடிக்கவில்லை என்பதை எல்லாரும் புரிந்து வைத்திருக்கிறார்கள், ஒரு சிலரை தவிர, காங்கிரஸ் தவிர. காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கு இன்னும். இதற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று 2009 நடக்குது. அந்த தேர்தலில் பெரிய பிரச்சனையாக வைக்கப்பட்டது என்னன்னா, ஈழத்தினுடைய 4வது இறுதி போர். அந்த போர்ல கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு மேல அப்பாவி தமிழ் மக்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையே அப்படி சொல்லுது. அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ட்டு. அது இன்னும் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதற்கு காரணம் அப்போ இருந்த காங்கிரஸ் அரசு அது போதுமான அளவு அழுத்தம் தரவில்லை போரை நிறுத்துவதற்கு. இங்கிருந்து தமிழகத்திலிருந்து போதுமான அளவு திமுக பெரிய அழுத்தம் தரவில்லை அப்படின்றலாம் ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருந்துச்சு. அந்த வருத்தத்தை எதிரொலிக்கிற மாதிரி இயக்குனர் சீமான், பாரதி ராஜா போன்றவர்கள் சில தொகுதிகளுக்கு சென்று அவர்கள் தீவிரமாக அந்தந்த காங்கிரஸ் வேட்பாளர்களை எதிர்த்து அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் டார்கெட். ஆமா, அவர்கள் தான் முக்கியமானவர்கள் அப்படின்ட்டு, அவர்கள் தான் முக்கியமாக அந்த குற்றத்துக்கு காரணமானவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சு பண்ணாங்க. அதனால 2009 ஒரு சின்ன பின்னடைவு இருந்துச்சு. ஆனால் இலங்கை பிரச்சனை என்பது எப்போதும் ஒரு தேர்தல் பிரச்சனையாக இல்லை. அதுதான் சார் ஒரு கேள்வி சார். ஏன்னா இப்போ வரைக்குமே நாம் தமிழர் கிளைம் பண்ற ஒரு விஷயம் ஈழ பிரச்சனையினாலதான் திமுகவும் காங்கிரஸும் தோத்து போயிட்டாங்க. ஆனா மக்களிடையே அது இம்பாக்ட் ஏற்படுத்தல. அவர்கள் தான் அதிகமாக வென்றார்கள் அந்த தேர்தலில். 2009 தேர்தலில் ஒரு 12 இடங்கள் அதிமுக வென்றதா எனக்கு நினைவு. பெரிய அதிகமான இடங்கள் அவங்க கிட்டத்தட்ட 27 2/3 கிட்ட அவங்க வென்றுட்டாங்க. அதனால அது தோல்வியும் அல்ல வெற்றியும் அல்லன்ட்டு ஜெயலலிதா அம்மையார் அறிக்கை விட்டதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் EVKS இளங்கோவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த சம்பத்தினுடைய மகன், அவரெல்லாம் தோத்து போயிட்டார். தங்கபாலு அந்த தேர்தலில் தோத்து போயிட்டார். அந்த மாதிரி முக்கியமான அந்த தேர்தலில் தான் பி. சிதம்பரம் வெல்வதற்கு மிகுந்த சிரமப்பட்டு அவர் தோற்று போனார் என்று எண்ணி அப்புறம் ஒரு 3000 வாக்குகளில் அவர் வென்றார் என்ற செய்தியெல்லாம் வந்தது. அதனால அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் சிரமப்பட்டார்கள்.
ஆனால் இலங்கை பிரச்சனை என்பது ஒரு தேர்தல் பிரச்சனையாக மக்கள் பெருசாக எடுத்துக்கல. இது எப்போவுமே அப்படி இருந்ததில்லை. அது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. அதற்காக வாக்களிப்பவர்கள் அதனால் அது ஒரு தேர்தல் பிரச்சனையாக வச்சு யாரும் இது வரைக்கும் வாக்கு கேட்டதே கிடையாது. நாங்கள் தனி ஈழம் அமைச்சு தருவோம், அதனால் எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னா அதை பற்றி இங்கே இருக்கவர்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் அதை மீறி அதை வாக்காக மாற்றுவதற்கான ஒரு எண்ணம் இருக்கான்னா அப்படி இது வரைக்கும் இல்லை. எலெக்ஷன் இஷ்யூ கிடையாது. அதனால் இந்த 2009 பாமக வெளியே வந்துடுது. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வெளியே வந்துடுறாங்க. இப்போ அதிமுக பக்கம் காற்றடிக்குது. தேர்தலுக்கு முன்பாகவே ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எடுத்த ஆய்வுகளின்படி நான் சில பேரை வச்சு எடுத்திருக்கேன், சில ஏஜென்சிஸை வச்சு நாங்கள் தான் ஆட்சி அமைப்போன்ட்டு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப திடமாக உறுதியாக சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் தனியாகவே ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது தெரியல. இப்போ 5 வருஷம் அந்த சந்தேகம் வந்தது சார். அவங்க என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த பக்கம் பெரிய கூட்டணி இருக்கு, பாமக மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. ஏன்னா இவர்களுடைய கூட்டணியில இருந்த விடுதலை சிறுத்தைகள் இவங்களை விட்டு விலகிடுறாங்க. உள்ளாட்சி தேர்தல்களில் அவங்களுக்கு ஏதோ சிக்கல் வருது, அதனால இங்கிருந்து அங்கே வெளியே போயிட்டு அவங்க அங்கே போய் சேர்ந்துருவாங்க. அப்போ எந்த நம்பிக்கையில் இவர்கள் நிற்க முடியும்? ஒரு பலமான கூட்டணி வேணும். அங்கே ஒரு பலமான கூட்டணி இருக்கு, அதை சந்திக்கிறதுக்கு இவங்களுக்கு துணையா யார் இருக்கா? பாமக மட்டும்தான் இருக்கு, வேற யாரும் இப்போ இல்லை. இவர் போயிடுவார், வைகோ இந்த 2006 திருப்பி இவங்களோட சேரும் பொழுது நடந்தவையாக இருக்கட்டும், பழசெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். ஏன்னா 19 மாதம் அவரை போட்டாவில் சிறையில் அந்த அம்மா போட்டிருந்தாங்க. இப்போ கூட்டணி வேணும், அப்போதான் இந்த அரசு ஜெயிக்க முடியும். இவர்கள் ஆட்சியில் வேற இருக்காங்க. அப்போ இந்த 3வது பெரிய சக்தியா இருக்கக்கூடிய விஜயகாந்தை அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்ததா தெரியல. அதே மாதிரி அவருக்கும் அந்த அம்மையாரை பற்றி ஒரு வித்தியாசமான கலவையான எண்ணங்கள் இருந்திருக்கலாம். பின்னாடி அதெல்லாம் சொல்றாங்க அவங்க, நான் வெட்கப்படுகிறேன் இவர்களோடு கூட்டணி வச்சுக்கிட்டதுக்காக அப்படின்லாம் சொல்றாங்க. ஒரு நாள் முழுக்க, ஒரு நாள் இரவு காலையில் 5 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து அது முடிவுக்கு வராது இருக்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கு. அதாவது தேமுதிக அதிமுக. ஆமா, தேமுதிக இங்க வர்றதுக்கு அதிமுகவிலிருந்து பெரிய விருப்பம் தெரிவிச்சதா விஜயகாந்த் சொல்றாரு. அவங்க தவிச்சாங்க எங்களுடைய ஆதரவு வேணும்ன்ட்டு அப்படின்ட்டு. அதாவது அதிமுகவுக்கு ஒத்தையாவே வெல்ல முடியும் அப்படின்ற எண்ணம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா, 3வது இடத்திற்கு காங்கிரஸ் யாரோட சேர்ந்தா அது அவங்க வென்றுடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு. இப்போ காங்கிரஸுக்கு எதிராக அவங்களுடைய சக்தியை முறியடிக்கணும் அப்படின்னா அதற்கு சமமான ஒரு சக்தி இந்த பக்கம் வேணும். அந்த சக்தி இடத்துக்கு விஜயகாந்த் போயிடுறாரு. விஜயகாந்த் யாரோட இருக்காரோ, காங்கிரஸ் ஒரு 3வது இடத்துல இருந்து 4வது இடத்துக்கு வந்துடுது. 3வது இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. ஸோ 4வது இடத்துல இருக்கவங்கள அவங்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அந்த மாதிரி. அதனால அவங்க அதை தேடுறாங்க, தூது விடுறாங்கன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தைகள் நடக்குது. இவர் கொஞ்சம் தயங்கி தான் வராரு, இந்த பக்கம் வராரு. அவர்களுக்குள் பெரிய ஒரு பரஸ்பர ஒரு நல்லெண்ணம் இருந்த மாதிரிலாம் தெரியல. ஏன்னா அதற்கு முன்பாகவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் குடிச்சிட்டு வரவர் சட்டமன்றத்திற்குன்ட்டு அந்த அம்மையார் சொல்லியிருக்காங்க. இந்த அம்மையார் தான் ஊத்தி கொடுத்தாங்களா அப்படின்னும் அவர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் மீறி பண்ருட்டி ராமச்சந்திரன் அப்போ கூட இருக்கார், அவருடைய ஆலோசகரா. அவருடைய ஆலோசனையின் பேரில், அதாவது திமுக அரசை வீழ்த்துவதற்கு, மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்துவதற்கு எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்றா வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை அவர் சொல்றாரு. அவரே சொல்றாரு, அவர் தான் 2வது இடத்துல இருக்கிறவர். அவர் பெரிய ஆழ்ந்த பழுத்த அனுபவசாலி. அவர் சொல்றாரு இவங்க 2 பேரும் சேரணும் அப்படின்ட்டு. அதனால ராமசாமியும் அதற்கு உதவுறார். இவ்வளவும் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த இது கையெழுத்தாகுது. என்ன சிக்கல் அப்படின்னா, அவருக்கு 5ல் ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. 5ல் இந்த கூட்டு தொகை முடியணும் அப்படின்றது. அவர் 5ல் முடியறதுக்கு ஒரு 50க்கு மேல கேட்டிருப்பார் நினைக்கிறேன். 5ல் முடிகிற மாதிரி ஒரு 50 கேட்டிருந்தா இருக்கலாம். இறுதியில 41 இடங்கள்னு முடிவாகுது. இவங்க 45 இடத்துக்கான இவர்கள் தேர்வு செய்து ஒரு பட்டியலை தராங்க. அதுல இருந்து 41 இடங்கள் வேணும்ன்றாங்க. ஆனா என்ன நடக்குது, அவங்க தேர்வு செய்து கொடுத்த பட்டியல்ல இருந்து 20 இடங்களை தான் அதிமுக அவங்களுக்கு ஒதுக்குது.
மீதி 21 இடங்களை அது அடையாளப்படுத்தி அவர்களுக்கு தருது. 41 இடங்கள்ல அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இறுதியில். ஆனா அந்த 41 இடங்கள்ல போட்டியிட்ட போது கூட அவர்கள் 29 இடங்கள் வெல்கிறார்கள். 11 இடத்துல தான் 11, 12 இடத்துல தான் அவர்கள் தோற்று போகிறார்கள். அதே மாதிரி அதிமுக மிக குறைவாக போட்டியிடும் தொகுதிகள்னா அந்த தேர்தல் தான். 160 இடங்கள் அவங்க நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு வேற யார் அந்த கூட்டணியில் இருக்கா? இடது கம்யூனிஸ்டுகள், வலது கம்யூனிஸ்டுகள் அந்த கூட்டணியில் இருக்காங்க. மதிமுக இவ்வளவு நாள் கூட இருந்த மதிமுக அந்த கூட்டணியில் இருக்க போறதில்லை. ஏன்னா அவர்களுக்கு முதல்ல 35 இடங்கள் கொடுத்துருந்தாங்க 2006. இப்போ அவர்கள் தர்றது 13 இடங்கள். முதல்ல 8 இடங்கள் தந்தாங்க, அதுக்கப்புறம் அதை 12 இடங்கள் ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் அதை 13 இடங்கள் ஆக்குனாங்க. எங்களை அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த தேர்தலையே போட்டியிடாம இருந்துருச்சு மதிமுக. இந்த தேர்தலையே விட்டுடுச்சு. அந்த 13 இடங்கள் அவங்க எடுத்திருந்தா ஒருவேளை 10 இடங்கள் வென்றிருக்கலாம். ஏன்னா போன தடவை 35 இடங்கள் நின்று 6 இடம் தானே வென்றார்கள். இந்த முறை ஒரு பலமான பெரிய அசுரத்தனமான கூட்டணியா இருந்திருக்கும். அங்க பிரச்சனை இருக்கு. திமுகவில் கூட்டணி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. என்ன மாதிரினா அவங்க பெரிய அந்த 2G அது இது இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால பெரிய அழுத்தம் தராங்க. 60 சில்லற தொகுதிகள் கேட்குறாங்க, 63 தொகுதிகள் கேட்குறாங்க. அந்த 63 தொகுதிகளும் நாங்கள் கேட்குற தொகுதிகளை நீங்கள் தரணுன்றாங்க. ஸோ கலைஞர் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருமோன்ட்டு பயப்படுறாரு. தன்னுடைய மத்தியில் இருக்க தன்னுடைய அமைச்சர்களை விலக்கிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வராரு. ஆனால் அவர்கள் அதை கிட்டலாம் ஒன்றும் அசரலை. அவர் போக மாட்டாருன்ற மாதிரி அவங்க கணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நடக்குது. அதனால அவர் இறங்கி வர்றார். அவர் சொல்றாரு, முதல்ல நான் 51 இடங்கள் தரேன்னு, அதுக்கப்புறம் 58 தரேன்னு, அதுக்கப்புறம் இப்போ 63 அப்படின்ட்டு 54, 55, 58 இப்படியே 63 இடங்கள் தராங்க. தங்கபாலு முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் துணை அமைச்சரா மத்தியில் இருந்தவரும் அவருடைய மனைவி இங்கே போட்டி போடுறாங்க. அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுது தேர்தல் ஆணையம். அவங்களுக்கு பதிலாக மாற்று வேட்பாளராக இருக்கக்கூடிய அவங்களுடைய கணவர் தங்கபாலு அந்த இடத்துல நிற்கிறார். 63 இடங்கள்ல நின்னாலும் கூட அவர்கள் 5 இடங்களில் தான் கடைசியில் வெல்கிறார்கள். அதிமுக 160 இடங்கள்ல நின்றாலும் கூட அறுதி பெரும்பான்மை கிடைக்குது. 150 இடங்கள் அதுக்கு கிடைக்குது. இது அது இருக்கிறதுலேயே குறைவாக போட்டியிட்ட ஒரு தேர்தல் இடங்கள். ஆனால் எதிர்த்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி பதவியில் இருப்பவர்களுக்கு எதிரான அந்த அலை அந்த அம்மையாரையும் பலமான கூட்டணியும் விலைவாசி உயர்வும் மின்வெட்டும் ஊழல்களை பற்றிய பேச்சும் எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. அறிக்கைகள். அந்த தேர்தலில் தான் அம்மையார் 20 கிலோ கட்டணமில்லா அரிசி தருவேன்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்துச்சு. 35 கிலோ தரோன்ட்டு திமுக சொல்லிருந்துச்சு. இலவசமா தரேன்னாங்க. பெண்களுக்கு 35 கிலோ, எல்லாருக்கும் 20 கிலோ அரிசி இலவசம் அதற்கு பதிலா. அப்ப அந்த தேர்தலில் தான் மிக்சர் கிரைண்டர் தரோன்ட்டு திமுக சொல்லிடுச்சு. அந்த அம்மையார் சொன்னாங்க, மிக்சர் கிரைண்டரோட ஃபேனும் தரோம் அப்படின்னாங்க. அதற்கு பிறகு ஸ்டாலின் இப்ப இருக்க முதல்வர் அப்ப என்ன சொன்னாரு, வாஷிங் மிஷின் தரோம், ஃப்ரிட்ஜ் தரோம் அப்படின்னாரு. ஆனா அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. அதனால 20 கிலோ அரிசி இலவசம் என்பதும் அது ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு அறிக்கையா இருந்துச்சு. ஆட்சியில் இருப்பவர்களுக்கு எதிராக அடித்த அலையும் அவர்களை வீழ்த்திருச்சு. அது அந்த 2011 2016 வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சி தான் அவர் கொடுத்த ஆட்சிகளிலேயே மிகச்சிறந்த ஆட்சின்ட்டு பல பேர் எண்ணுகிறார்கள். ஏன்னா அது முதல்ல அந்த எல்லாருக்கும் இலவச கட்டணமில்லா அரிசி என்பது ஒன்று அவருக்கு சாதிச்ச சாதனை. 67 அவரே சொல்றார், இந்த தேர்தல் ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும். 1967 நடந்த மாதிரி ஒரு புதிய திருப்பத்தை இது ஏற்படுது. இப்ப விஜய் சொல்றாரு இல்லையா, 67லயும் 77லயும் நடந்த வரலாறு திரும்புது அப்படின்னு. அதே மாதிரி அந்த அம்மையார் சொல்றாங்க 67 77 அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. எம்ஜிஆர் வராரு, அதை சொல்ல மாட்டேன்றாங்க. 67 நடந்தது இப்ப நடக்க போகுதுன்ட்டு. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக வாக்குப்பதிவு நடந்ததும் அந்த தேர்தல் தான். 78% நடந்துச்சு. 67 76.5% வந்துச்சு. இது 88 வந்துச்சு. அத்தனை பேர் வெளியே புறப்பட்டு
திமுக அரசு போகணும் அப்படின்னு நினைச்சு அந்த அம்மையாருக்கு வாக்களித்தார்கள். அந்த அரசு வந்த உடனே அந்த 5 ஆண்டுகளில் இலவச அம்மா உப்பு, அம்மா உணவகங்கள், அம்மா அப்புறம் 20 லிட்டர் இலவச பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தருவேன் எல்லாருக்கும், அந்த மாதிரி ஏழைகளுக்கு தருவேன். அதெல்லாம் அந்த அம்மாவனுடைய கவர்ச்சி திட்டங்கள். ஆனால் மிக்சர், கிரைண்டர், அப்புறம் லேப்டாப் இலவச மடிக்கணினி பிள்ளைகளுக்கு தருவேன் அந்த அம்மா சொன்னது. இதெல்லாம் ரொம்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள். அந்த அம்மா 2006 கற்றுக்கிட்டாங்க. அங்கே அவங்க தோத்து போயிட்டாங்க. இலவச தொலைக்காட்சி பண்ண வித்தையை அவர்கள் பார்த்தார்கள். அதனால இலவச மிக்சர், கிரைண்டர், ஃபேன் அவங்க தான் முதல்ல சொன்னாங்க. இவங்க ஃபேனையும் சேர்த்தாங்க. அதனால் அந்த தேர்தல் நிறைய, ஆனால் அப்போவே அந்த அம்மா தளர்ந்து போயிட்டாங்க. தளர்ந்து போனாலும் கூட பல திட்டங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அம்மா உப்பு, அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா மருந்தகங்கள். அதனால் அது ஒரு அம்மா மயமாக 2011 16 வரைக்கும் இருந்துச்சு. அதனால தான் 2016 தேர்தல் வந்த பொழுது விஜயகாந்தனுடைய சக்தி, அவங்க இடையில 2 பேரும் 2 வருஷத்துலேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அவர் ஒரு பொறுப்பான எதிர்கட்சியாக இருப்போன்னு சொல்லிட்டு அவர் அதை ஒரு போதுமான அளவு முதிர்ச்சி இல்லாத அவர் சட்டமன்றத்தில் நடந்துக்கிறார். அப்படி நடந்துக்கும் பொழுது அந்த அம்மையார் சொல்கிறாங்க, நான் வெட்கப்படுறேன், எல்லாரும் என் கட்சிக்காரங்கள்லாம் இவரோட கூட்டணி வச்சுக்கணுன்ட்டு நிறைய அழுத்தம் தந்தாங்க, எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை, அதனால் நான் வேறு வழி இல்லாத வச்சுக்கிட்டேன். இவர்களை, அதாவது தகுதி இல்லாதவர்களை ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, அவர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றது தெரியுது, இனிமேல் அவர்களுக்கு இறங்கு முகம்தான் அப்படின்னு அறம் பாடிட்டாங்க. அன்னையிலிருந்து இறங்கு முகம் ஆயிடுச்சு. நிறைய தேமுதிக எம்எல்ஏக்கெல்லாம் அதிமுகவுக்கு வர்றது, அவருடைய எதிர்கட்சி அந்தஸ்தை, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை எடுத்துடணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 7-8 அடுத்த தேர்தலுக்கு முன்பாக ஒரு 7-8 அவரோட அதிருப்தியில் இருந்த தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. 7 பேருன்னு நினைக்கிறேன். அதில் ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் மீண்டும் அந்த அம்மையார் போட்டியிட வாய்ப்பு தந்தார்கள். அது மாஃபோய் பாண்டியராஜன். அவர் சட்டமன்ற உறுப்பினராக வரார், ஆவடியிலிருந்து வராருன்னு நினைக்கிறேன். வந்துட்டு ஒரு நாள் அவர் சட்டமன்றத்தில் பேசினதை பார்த்து அந்த அம்மையார் வியந்து அடுத்த நாள் அவரை அமைச்சராக மாற்றி விடுகிறார்கள். அதில் குறிப்பாக இந்த 2011 இந்த அலையன்ஸ் தொடர்பாக தற்பொழுது 2026 தேர்தலையும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் 63 சீட்டு நின்று 5 தான் ஜெயிச்சாங்கன்னு. இப்போ திரும்ப காங்கிரஸ் மீதான விமர்சனமாக என்ன வருதுன்னா, நீங்கள் அதிக தொகுதிகளை நின்னாலே உங்கள் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப அடி வாங்கும்னா அது எந்த அளவுக்கு உண்மை சார் நீங்கள் பார்க்குறது? இல்லையே, உங்களுக்கு 1984 நிறைய இடங்களில் நின்று அவங்க நிறைய இடங்கள் வென்றார்கள். 1991 அதே மாதிரி வென்றார்கள். அதனால் எல்லா நேரமும் அவர்கள் ஸ்ட்ரைக் ரேட் குறைச்சல்னு சொல்ல முடியாது. கூட்டணி பலம் இருக்கிற இடத்துல, கூட்டணி ஒரு பெரிய அலை அடிக்கிற இடத்துல 91 ஒரு பெரிய அலை அடித்தது. 84 சாவுக்கு ஒரு ஓட்டு, நோவுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் விட முடியாது இருந்தார். இந்திரா காந்தி அம்மையார் மறைஞ்சிட்டாங்க. அதனால் முதல்ல அப்படி இல்லை, ஆனால் அது பின்னாடி திரும்பிடுச்சு. அந்த அலை இவர்கள் பக்கம் வந்துச்சு. அதனால் இந்த 2 நேரத்துலையும் அதிமுகவோட கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் நல்ல முடிவுகளை எட்டியது. அதே மாதிரி 2001 உங்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் எஞ்சி இருந்த காங்கிரஸ், இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அப்பவும் பெரிய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா செஞ்சாங்க. அதனால் அப்படி சொல்ல முடியாது. பாதி நேரங்களில் அவர்கள் நல்லா பண்ணுவாங்க, பாதி நேரங்களில் நல்லா பண்ண மாட்டாங்க. முன்ன இருந்த காங்கிரஸ் இல்லை. முன்ன காங்கிரஸ்க்கு அது ஒரு 3வது சக்தியாக இருந்துச்சு காமராஜர் இருந்தபோது. அதுக்கப்புறம் காமராஜர் போன பிறகும் ஒரு 3வது சக்தியாக இருந்துச்சு. அப்புறம் அதிலிருந்து பிரிஞ்சு ஜனதா கட்சின்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜனதா கட்சியெல்லாம் மறைஞ்சு போச்சு. மறைஞ்சு போயிட்டு அதனால் எஞ்சி இருக்கிறது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ்க்கு இன்னைக்கு ஒரு 6-8% வாக்குகள் இருந்தால் பெரிய விஷயம்ன்ட்டு நம்ம நினைக்கலாம். இதை நான் உறுதியாக சொல்ல முடியாது. எல்லாரும் தனித்தனியாக நின்னா தான் நமக்கு சரியாக தெரியும். இதெல்லாம் கூட்டணி பலத்தில் நாம் காட்டுறது. இப்போ சீமான் மட்டும்தான் அவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்றது. ஏன்னா அவர் யாருடைய உதவி இல்லாத, யாருடைய துணையும் இல்லாத எல்லா இடத்துலையும் அவர் வேட்பாளர்களை போடுறார். அவருக்குன்னு உரிய வாக்குகள் அப்படின்னு நமக்கு தெரியும். மற்றவர்களெல்லாம் அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சார், அந்த தேர்தலில் பாமகவும் அதே மாதிரி விசிகாவும் ஒரே கூட்டணியில் தான் இருந்தாங்க, திமுக கூட்டணியில். ஏன் அந்த கூட்டணி ஜெல் ஆகல? வெறும் இந்த ஆன்டி இன்கமென்சியும் இதுக்கு பொருந்துமா சார் குறிப்பாக? இல்லை, முதல்ல அவர்களுக்கு தளத்தில் களத்தில்
களத்தில் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கிற மாதிரி தெரியல. அவர்கள் வந்து தலைவர்கள் அளவில் ஒன்றுபட்டாலும் கூட கீழே வந்து அது இருக்க மாதிரி தெரியல. அதனால தான் இன்னைக்கு கூட அவர் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக இங்கே வர்றதுக்கு, திமுக பக்கம் வர்றதுக்கு அது ஒரு தடையாக இருக்கிறதா பேச்சுக்கள்லாம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் அதை விரும்பலை அப்படின்ட்டு. அதனால் வட மாநிலங்களில், வட மாவட்டங்களில் உங்களுக்கு அந்த 2 சமூகத்தினருக்கு மத்தியில் ஒரு பெரிய நல்லெண்ணம் அந்த நேரத்துலையும் இருந்த மாதிரி தெரியல. பல நேரங்களில் இல்லாத ஒரு 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 துன்பமான ஒரு நிலை இருக்குது. சார் அதே போல சார், இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சது வந்து ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார். ஒரு சான்ஸ் விஜயகாந்த் அந்த கூட்டணியில வரலனா கூட ஜெயலலிதா அவர்களை வெற்றி பெற்று அப்படித்தான் அவங்க சொன்னாங்க. அப்படித்தான் சட்டமன்றத்தில் சொன்னாங்க. அது யூடியூப்ல இருக்கு, நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு எதிரலை அடிச்சது. அதனால உங்களுடைய உதவி இல்லாதையே மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னார். அது வந்து ஒரு கவுண்டர் ஃபேக்சுவல். நமக்கு தெரியாது அது உண்மையா அப்படி நடந்திருக்குமான்ட்டு. அவர் தனியா ஒருவேளை நின்று இருந்தா, அந்த அம்மையார் 2016 அதான் நடந்துச்சு. அவர் தனியா நின்னார். திமுக காங்கிரஸ் ஒரு கூட்டணி இருந்துச்சு. அம்மையார் வந்து அதுதான் அதிகமான இடங்கள் அதிமுக போட்டி போட்ட தேர்தல். அந்த தேர்தலில் அவர்கள் எல்லா இடங்கள்லையும் அவங்க நின்னாங்க. 7 பேரை அவங்க சின்னத்திலேயே நிற்க வச்சாங்க. நடிகர்கள் சில பேர், வேற சில இந்த கொங்கு பேரவை அந்த மாதிரி கட்சிகள் இருந்தவர்கள்லாம் இந்த பக்கம் வந்தாங்க. அப்புறம் அதனால தெரியல நமக்கு சொல்லிக்கலாம். சார் இதே ஒரு கேள்வி என்ன, இப்போ இதே மாதிரி நம்ம இப்போ இருக்கக்கூடிய 2026 நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடுறதன் மூலமாக திமுக கூட்டணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குதா பாக்குறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. அவர் தனியா போட்டி போடுறதுனால எதிர்கட்சி வாக்குகளை தான் அவர் வந்து அதிகமா எடுப்பார். குறிப்பா அதிமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள் நிறைய அவர் பக்கம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் சிறுபான்மையினர் சிலருடைய வாக்குகளை திமுகவிலிருந்து இந்த பக்கம் எடுப்பார். அது ரொம்ப குறைவா தான் இருக்கும். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.